Next example 5.15 for the midpoint of a side of a triangle or 5, 1, 3, minus 5 and minus 5, minus 1 find the coordinate of the vertex of a triangle. மொத்தம் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிள் வந்து மிட் பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இது ஏங்கிற பாயிண்ட் x1, y1, இது x2, y2, b, சிங்கிற பாயிண்ட் x3, y3. இல்லை ஏங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது என்ன வரும்னா இந்த ஏ சைடில் வருது ப்ளஸில் வரும். பிங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது இந்த பாயிண்ட் இது ப்ளஸில் வரும், இது வந்து மைனஸில் வரும். இது பாரில் தெளிவாக படிச்சுனா மட்டும்தான் நம்ம சம் செய்ய முடியும். ஏங்கிறதுக்கு பாரு ஏங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏங்கிற பாயிண்ட் இது தான். இப்போனா இந்த ரெண்டு லைன் ஏவல் டச் ஆகிறதுனால ப்ளஸில் வரும் a1 + a3, இந்த சைடு வரதுனால -a2, அடுத்தது இந்த ஏங்கிற சைடு வரதுனால என்ன வருது b1 + b3, இந்த வந்து -b2. சிம்பிளாக நாம வச்சுன்னா ஏங்கிற சைடு ரெண்டு லைன் வருது ஜாயின் பண்ணுறது வந்து ப்ளஸில் வரும், அதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் வரும். அவ்வளோதான். a1 + a3 -a2, b1 + b3 -b2. இப்போ இந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணோம். இதில் வந்து a1 b1 தெரியும், இது a2 b2 தெரியும், இது a3 b3 தெரியும். இப்போ a1ஓட வேல்யூ வந்து 5 -5, ஃபார்முலாவில் ஒரு மைனஸு இங்கே 3 இருக்குது. இதில் எடுத்து அப்ளை பண்ணிட்டு அடுத்து b1 என்ன இருக்குது 1, b3 என்ன இருக்குது -3. அடுத்தது ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ்னால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 5 வரும். இப்போ பாரு -5 + 5 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும், -3 மட்டும் இருக்குது. இதில் +1 -1 கேன்சல் ஆச்சுன்னா 5 மட்டும்தான் இருக்குது. ஏங்கிற பாயிண்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பிங்கிற பாயிண்ட்டு கண்டுபிடிக்கிறோம். பிங்கிற பாயிண்ட் வேணுன்னா இங்கே தான் இருக்குது. அப்படின்னா பிங்கிற லைன் ஜாயிண்ட் ஆகுது, இதுவும் ப்ளஸில் வரும், இந்த அதர் சைடு வந்து மைனஸில் வரும். அதர் சைடு என்ன இருக்குது a3 b3 மட்டும்தான் மைனஸில் வரும். இப்போ பாரு a1 + a2 -a3, அடுத்து b1 + b2 -b3, இந்த மட்டும்தான் உனக்கு ஃபார்முலா வரும். இதை தெளிவுபடுத்திக்க. இப்போ a1ஓட வேல்யூ என்ன இருக்குது 5 இருக்குது, a2ஓட வேல்யூ வந்து 3 இருக்குது, a3ஓட வேல்யூ -5, ஃபார்முலாவில் மைனஸுக்குனால +5. அடுத்து b1ஓட வேல்யூ வந்து 1, b2ஓட வேல்யூ -5, b3ஓட வேல்யூ 1, ஃபார்முலாவில் மைனஸ்னால ஃபார்முலாவில் மைனஸு, இங்கேயும் உனக்கு b3 மைனஸ்னால +1 வரும். இப்போ 5 + 5 வந்து 15, 15 + 3 13, 5 இந்த -5 இருக்குது, +1 இங்கே ஒரு 1 2, -5ல் 2 போச்சுன்னா -3 வருது, 2 - 5, அதோட வேல்யூ 13, -3. பிங்கிற பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து சிங்கிற பாயிண்ட் வேணுன்னா இங்கே பாயிண்ட், இந்த பாயிண்ட் இங்கே வரக்கூடிய லைன் இங்கே வரக்கூடிய லைன் தான் ப்ளஸில் வரும். இது a2வும் a3யும் ப்ளஸில் வரும். எது மட்டும் மைனஸில் வரும் a1 மட்டும் மைனஸில் வரும். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா போதும். இப்போ பாரு எதெல்லாம் மைனஸில் வரும் எது ப்ளஸில் வரும் பாரு. சிங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா a2 + a3 -a1 வரும். அடுத்து b2 + b3 -b1 வருது. இப்போ இந்த வேல்யூ எடுத்து ஆட் பண்ணுறோம். a2ஓட வேல்யூ 3 இருக்குது, a3ஓட வேல்யூ -5 இருக்குது, a1ஓட வேல்யூ வந்து 5 இருக்குது, இங்கே பாரில் மைனஸ்னால -5, b2 வந்து -5 இருக்குது, b3 வந்து -1 இருக்குது, b1ஓட வேல்யூ 1, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்படின்னா -1. அப்படின்னா -5 -5 -10 -10ல் 3 போச்சுன்னா -7. அடுத்து இதை 3 ஆட் பண்ணால் -7 வருது. இப்போ ஏபிசி மட்டும் கண்டுபிடிச்சிடும். ஜென்ரலாக பார்க்கணுன்னா ஏங்கிற பாயிண்ட் வேணும்னா ஃபார்முலா என்ன வரும் உனக்கு a1 + a3 -b2, அது b1 + b3 -b2. இந்த ஏங்கிற பாயிண்ட் இதே ரெண்டு சைடில் இருக்கிறதுனால உனக்கு ப்ளஸில் வரும், அதர் சைடு வந்து மைனஸில் வரும். அதேமாரி பிங்கிற பாயிண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு லைன், பிங்கிற பாயிண்ட் வேணும்னா இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது, இது ரெண்டும் ப்ளஸில் வரும், இது மட்டும் மைனஸில் வரும். அடுத்து சிங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கல பாரு, இங்கே ஒரு பாயிண்ட் இது இருக்குதுன்னா இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வரும், இது மட்டும் மைனஸில் வரும். அதை நாம் வச்சுட்டுனா ஃபார்முலா ஈஸியாக நாம் வச்சுட்டுனா நம்ம சம் செஞ்சிடலாம். இது 5 மார்க் கொஸ்டின் தான். இதே சேம் மெத்தடில் 4th கொஸ்டின் இருக்குது. For the midpoint of the side of a triangle 2, 4 இருக்குது, -2, 3 இருக்குது, 5, 2 இருக்குது. Find the coordinate of the vertex of the diagram இருக்குது. ஏங்கிற பாயிண்ட் இருக்குது, பிங்கிற பாயிண்ட் இருக்குது, சிங்கிற பாயிண்ட் இருக்குது.
இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் A1 B1 எழுதிய. இது வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து -2 3 வந்து A2 B2. அடுத்த பாயிண்ட் 5 2 வந்து A3 B3. இதில் ABC இந்த 3 வெர்டெக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த 3 வெர்டெக்ஸில் வந்து ஏங்கிற பாயிண்ட் வேணும்னா இது ரெண்டு வந்து ப்ளஸில் வரும்னு நம்ம சொல்லியிருப்போம். A1 + A3 - A2 இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா B1 + B3 - B2. இதை மட்டும் இந்த வேல்யூ மட்டும் எடுத்து அப்ளை பண்ணி A1ஓட வேல்யூ 2, A3ஓட வேல்யூ 5, A2ஓட வேல்யூ வந்து மைனஸ் இங்கே கொடுத்துட்டாங்க, பார்னரில் ஒரு மைனஸ்னால +2. அடுத்து B1ஓட வேல்யூ பாரு என்ன இருக்குதுன்னு, B1ஓட வேல்யூ 4 + இங்கே என்ன 2 இருக்குது, 4 + 2 -3 இதோட வேல்யூ. இப்போ 2 + 2 4, 4 + 5 வந்து 9. அடுத்து 4 + 2 வந்து 6, 6ல் 3 போச்சுன்னா 3. இது ஏங்கிற பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பிங்கிற பாயிண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வரும். இதெல்லாம் A1 + A2 - A3ன்னு வரும். அடுத்து B1 + B2 - B3. இந்த பாருங்கள் நம்ம வச்சுன்னா இப்போ இந்த வேல்யூ எடுத்து A1ஓட வேல்யூ 2 இருக்கும், A2ஓட வேல்யூ -2 இருக்குது, A3ஓட வேல்யூ 5 இருக்குது, பாரில் மைனஸ்னால மைனஸ். B1ஓட வேல்யூ 4 இருக்குது, B2ஓட வேல்யூ 3 இருக்குது, மைனஸு. B3ஓட வேல்யூ என்ன இருக்குது, 2 இருக்குது. இதை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ பாரு இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா -5. அடுத்து 4 + 3 7, 7ல் 2 போச்சுன்னா 5. இது கண்டுபிடிச்சிடும். அடுத்து சிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டும் ப்ளஸில் வரும். இப்போ என்ன வரும், A2 + A3 - A1 வரும். அடுத்து B2 + B3 - B3ன்னு வரும். நம்ம சிங்கிற பாயிண்ட் இது இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கணும். என்ன வருது, A2 + A3 - A1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா B2 + B3 - B1. இந்த இடத்துல எழுதினா போதும். இந்த இடத்த நல்லா தெளிவாக நம்ம வச்சு இது B1 தான். இதில் எடுத்து அப்ளை பண்ணால் A2ஓட வேல்யூ -2, A3ஓட வேல்யூ 5, பார்லரில் மைனஸு, A1ஓட வேல்யூ 2. அடுத்து B2ஓட வேல்யூ 3, B2ஓட வேல்யூ 3 இருக்குது, B3ஓட வேல்யூ வந்து 2 இருக்குது, மைனஸு, B1ஓட வேல்யூ 4 இருக்குது. இப்போ இந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணால் -2 -2 -4 + 5, 3 + 2 5 -4 இருக்குது. இந்த இடத்துல 4. இப்போ பாரு -4 + 5 வந்து +1, 5 - 4 வந்து 1. இந்த சம் இதே சேமத்தில் 2 சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து 5.3 எக்ஸசைஸ் முடிஞ்சு. அடுத்து 5.4 எக்ஸசைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை பார்த்துடலாம். இந்த பாரில் மட்டும் பாரு. இந்த பாயிண்ட் இது ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷன் ஆஃப் எ லைன் செக்மெண்ட். பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷனாக மொத்தம் 3 பாயிண்ட்டை பிரிக்கணும். 4 ஈக்குவல் பார்ட்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்போம், AB. இங்கே வந்து B இருக்குது, இங்கே Q. 3 பாயிண்ட், இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இது மொத்தம் 3 பார்ட் இருக்குது. இது 1, இது 1, இது 1, 3 பார்ட்டு ஈக்குவலாக தான் இருக்கும். Bங்கிற பாயிண்ட் மட்டும் கண்டுபிடிக்கிறேன். எப்படி வரும், 1:2ன்னு வரும். அடுத்து Qங்கிற பாயிண்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சைடு 2 வரும், 2:1. இந்த ரேஷியோவில் வரதான் இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்ப்போம். ட்ரைசெக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ பாரு B of x, y = B of m of x2 + n x1 / m + n, m y2 + n y1 / m + n இருக்குது. இப்போ m n வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன ரேஷியோ, இன்டர்னல் இந்த ரேஷியோ என்ன டயக்ராமில் வருதோ அந்த வேல்யூ எம்மோட வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து m, அடுத்தது என்னன்னு எடுத்து எழுதிடலாம். பிக்கு வேணும்னா என்ன வரும், நமக்கு டயக்ராம் பார்க்கலையே பார்த்தோம், A B B Q. இது இருக்குன்னா B மட்டும் வேணும் அப்படின்னா 1:2. ஏன்னா இந்த சைடு 1 இருக்குது, இந்த சைடு 2 மடங்குறது. அடுத்து Q மட்டும் வேணும்னா இந்த சைடு 2 இருக்குது, அப்படின்னா 2:1. இது வந்து 2, இதோட வேல்யூ 1. இதேமாரி பார்ப்போம். இப்போ B of m x2 + n x1 / m + n, m y2 + n y1 / m + n இருக்குது. m n வந்து இன்டர்னல் இந்த ரேஷியோ வருது. xy வந்து பார்த்தீங்கன்னா x1, y1, x2, y2 எதில் தான் வருது, 2 பாயிண்ட் கொடுத்துருக்கிறது எடுத்து அப்ளை பண்ணோம்னா போதும். இப்போ சம்முக்கு பார்க்கலாம். சம்மு பார்த்தீங்கன்னா 4th சம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம். 4th சம் என்ன கொடுத்துறாங்க, ஃபைண்ட் தி கோஆர்டினேட் ஆஃப் எ பாயிண்ட் B on B. கொஸ்டின் பாரு, இதில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது. ஃபைண்ட் தி கோஆர்டினேட் ஆஃப் எ பாயிண்ட் ஆஃப் எ ட்ரைசெக்ஷன் ஆஃப் தி லைன் செக்மெண்ட் ஜாயினிங் தி பாயிண்ட் வந்து ஏங்கிற பாயிண்ட் கொடுத்துறாங்க, பிங்கிற பாயிண்ட் கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன ஃபஸ்ட் லைன் என்ன எழுதுறா, ஃபைண்ட் தி கோஆர்டினேட் ஆஃப் எ பாயிண்ட், find the coordinate of a point of a trisection of the line segment joining the point வந்து ஏங்கிற பாயிண்ட்டு பிங்கிற பாயிண்ட்டு எழுதினா போதும்.
ஏங்கிற பாயிண்ட் கொடுத்துறாங்க. பிங்கிற பாயிண்ட் வந்து இங்கே டயக்ராம் பாரு, ஏங்கிற பாயிண்ட் -5, 6, பிங்கிற பாயிண்ட் என்ன கொடுத்துறாங்க 4, -3 கொடுத்துறாங்க. ட்ரை செக்ஷனுங்கனால BQ ரெண்டாக பிரித்து எழுதிட்டேன். பெருக்கூடிய வேல்யூ இங்கே ஒன்று, இங்கே ஒரு பாட்டு, இங்கே ஒரு பாட்டு, இங்கே ஒரு பாட்டு, மொத்தம் 3 பாட்டு இருக்குது. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். B of x, y ஈக்குவல் டு பியில் என்ன இருக்குது பாருங்கள், mx2 + n x1 / m + n. அடுத்து my2 + n y1 / m + n இருக்குது. B இன்டர்னல் இன் தி ரேஷியோ, அதனோட இன்டர்னல் ரேஷியோ வந்து 1:2. ஆனால் பிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட தான் பிரிப்பாங்க. இங்கே 1 இருக்குது, இந்த சைடு வந்து 2 இருக்குது. அப்படின்னா 1:2. ஆனால் எம்மோட வேல்யூ வந்து 1, ஃபஸ்ட்டு வந்து 1, அடுத்தது வந்து n வந்து 2. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். இப்போ இந்த ஃபார்முலா எழுதிக்கிற B of x, y வந்து பியில் வந்து mx2 + m x1 / m + n, my2 + n y1 / m + n. ஃபஸ்ட்டு வந்து m, அடுத்து n. இதை பார்த்தீங்கன்னா போதும். B இன்டர்னல் இன் தி ரேஷியோ வந்து 1:2. எம்மோட வேல்யூ 1ம் என்னோட வேல்யூ வந்து 2ம் எடுத்து அப்ளை பண்ணுறேன். B of x, y ஈக்குவல் டு பியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்மோட வேல்யூ 1, x2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ப்ளஸ்ஸு என்னோட வேல்யூ வந்து என்ன இருக்குது, என்னோட வேல்யூ வந்து 2 இருக்குது. அதேமாதிரி x1ஓட வேல்யூ எவ்வளோ இருக்குது, -5 இருக்குது. இதோட டிவைட் என்ன இருக்குது m + n இருக்குது. ஆனால் 1 + 2ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது எம்மோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட்டு 1. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா y2 வந்து என்ன கொடுத்துட்டாங்க -3, ப்ளஸ்ஸு n வந்து 2, y1 என்ன கொடுத்துட்டாங்க +6 டிவைட் m + n வந்து 1 + 2 வந்து 3ன்னு எழுதுகிறேன். இப்போ பாரு, 1 × 4 4, 5 × 2 10, -10 டிவைட் 3, 1 × -3 -3, 2 × 6 12 டிவைட் 3 வருது. ஆனால் 4 - 10 -6/3, 12 3 போச்சுன்னா 9/3 வருது. இப்போ பியில் பாயிண்ட் x, yயில் என்ன பாயிண்ட் மட்டும் இருக்குதுன்னா இது கேன்சல் ஆச்சுன்னா -2, 3, இது பிங்கிற பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து Q வந்து இன்டர்னல் இன் தி ரேஷியோ, Qங்கிற பாயிண்ட் மட்டும் இதை மட்டும் கண்டுபிடிச்சின்னா இந்த சைடு 2 இருக்குது. ஆனால் 2:1 தான் உனக்கு வருது. Q of x, y ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிற m of x2 + n x1 / m + n, my2 + n y1 / m + n. இந்த இடத்து n y1 வரும். இப்போ எடுத்து அப்ளை பண்ணுறேன். இப்போ Q வந்து 2:1 இருக்கிறதுனால எம்மோட வேல்யூ வந்து 2ம் என்னோட வேல்யூ 1ன்னு தான் எடுத்து அப்ளை பண்ணோம். m வந்து 2 இருக்குது. x2ஓட வேல்யூ என்ன இருக்குது 4 இருக்குது. ப்ளஸ்ஸு என்னோட வேல்யூ வந்து 1, x1ஓட வேல்யூ வந்து -5 டிவைட் 2 + 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது எம்மோட வேல்யூ 2, y1ஓட வேல்யூ வந்து y2ஓட வேல்யூ -3, ப்ளஸ்ஸு என்னோட வேல்யூ வந்து 1, y1ஓட வேல்யூ வந்து 6. இப்போ 2 × 4 8, 1 × 5 -5 டிவைட் 3, 2 × 3 -6, ப்ளஸ் 1 × 6 6 டிவைட் வந்து 3 இருக்குது. இதை 8ல் 5 போச்சுன்னா 3/3ன்னு வரும். 3/3, அடுத்தது -6 + 6 இதெல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா 0/3ன்னு வரும். அது அடுத்த பேஜில் பாரு 3/3, 0/3, 3/3 கேன்சல் ஆச்சுன்னா 1, 0. இப்போ Qவோட வேல்யூ வந்து 1, 0ங்கிற பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிடும். ட்ரை செக்ஷன் வந்து 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சிடும். பிங்கிற பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிடும். அடுத்து Qங்கிற பாயிண்ட் கண்டுபிடிச்சிடும். இவ்வளோ தான் ட்ரை செக்ஷன்னா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.16, இதே சேம் மெத்தட் தான். ஃபைண்ட் தி பாயிண்ட் ஆஃப் ட்ரை செக்ஷன் ஆஃப் எ லைன் செக்மெண்ட் ஜாயினிங் -2, -1, 4, 8 கொடுத்துட்டாங்க. இதேமாரி தான் ஏங்கிற பாயிண்ட்டு, பிங்கிற பாயிண்ட் எழுதிட, பி பாயிண்ட்டு, Qங்கிற பாயிண்ட்டு. பி பாயிண்ட் மட்டும் ரேஷியோ கண்டுபிடிச்சினா 1:2 கிடையாது. Q ரேஷியோ கண்டுபிடிச்சினா 2:1 கிடையாது. உழுதா 2 பாயிண்ட்டு உனக்கு உழுதான். B of x, yக்கு பாருங்கன்னா B of m x2 + n x1 / m + n. அடுத்து my2 + n y1 / m + n இருக்குது. இப்போ வந்து B இன்டர்னல் இன் தி ரேஷியோ என்ன இருக்குது 1:2 தான் இருக்குது. பிங்கிற பாயிண்ட் மட்டும் B of x, yயில் கண்டுபிடிக்கணும். பியில் வந்து பார்த்தீங்கன்னா m வந்து என்ன கொடுத்துட்டாங்க 1, x2ஓட வேல்யூ 4, ப்ளஸ்ஸு என்னோட வேல்யூ 2, x1ஓட வேல்யூ என்ன இருக்குது -2 டிவைட் 1 + 2 இருக்குது. எம்மோட வேல்யூ என்ன இருக்குது 1 இருக்குது. அடுத்து y2ஓட வேல்யூ வந்து 8 இருக்குது. ப்ளஸ்ஸு என்னோட வேல்யூ என்ன இருக்குது 2 இருக்குது. y1ஓட வேல்யூ என்ன இருக்குது -1 இருக்குது. டிவைட் 1 + 2. இதில் ஃபஸ்ட்டு வருது m, அடுத்தது n. இதை ரேஷியோவில் வருது தெளிவாக நம்ம வச்சு m ரேஷியோ n. அடுத்து 1 × 4 வந்து 4, 2 × 2 -4 டிவைட் வந்து 1 + 2 வந்து 3 வருது.
1 into 8 8 minus 2 divide 1 plus 2 3 வருது. 4 minus 4 என்ன வருது 0/3 அப்படின்னா நியூமரேட்டர் 0னா 0 தான். 8 minus 2னா 6/3 6/3 கேன்சல் ஆச்சுன்னா 2 0/2 ஸ்ட்ரெயிட் அந்த ஸ்டெப் போட்டுக்கிறேன். இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். அடுத்து Q இஸ் தி இன்டர்னல் இன் தி ரேஷியோ. Qங்கிற பாயிண்ட் மட்டும் நீ கண்டுபிடிக்கணும்னா இதில் வந்து 2 ரேஷியோ 1ல் வரும். Q ஃபார்முலா எழுதிற Q of x y equal to m x2 plus n x1 divide m plus n m y2 plus n y1 divide m plus n இருக்குது. m ஆட வேல்யூ 2 இருக்குது, n ஆட வேல்யூ 1 இருக்குது. அப்படின்னா இப்போ பாரு m வந்து m ஆட வேல்யூ 2, x2 ஆட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துறாங்க உனக்கு, m ஆட வேல்யூ வந்து 2 இருக்குது, x2 ஆட வேல்யூ 4 இருக்குது, ப்ளஸ் n ஆட வேல்யூ 1 இருக்குது, x1 ஆட வேல்யூ வந்து -2 இருக்குது, டிவைட் m plus n m ஆட வேல்யூ வந்து 2 plus 1 இருக்குது, கமா m ஆட வேல்யூ 2 இருக்குது, y2 ஆட வேல்யூ 8 ப்ளஸ் n ஆட வேல்யூ வந்து 1, y1 ஆட வேல்யூ இங்கே என்ன இருக்குது -1 டிவைட் 2 plus 1 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 plus 4 வந்து 2 into 4 வந்து 8 ப்ளஸ் -2 into 1 -2 டிவைட் வந்து 3. அடுத்து 8 into 2 16, 1 into -1 வந்து என்ன வருது -1 டிவைட் 3. நான் 8 minus 2 divide 3, 16 minus 1/3, 8ல் 2 போச்சுன்னா 6/3, 60ல் வந்து 1 போச்சுன்னா 15/3. இப்போ 6/3ன்னு எவ்வளோ கேன்சல் ஆச்சுன்னா 2 வருது. 50ல் எத்தனை டைம் 3 இருக்குன்னா 5 டைம் இருக்குது. இவ்வளோதான் உனக்கு பிங்கிற பாயிண்ட்டு க்யூங்கிற பாயிண்ட் வேணும். லாஸ்ட் அகேன்ஸ் பி ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஆன்சர் க்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் இதை 2,5 எடுத்து எழுதிடலாம். அடுத்து எக்ஸாம்பிள் 5.17 பாரு. Find the coordinate of the point which divides the line segment joining the point வந்து 3,5 8, -10. இன்டர்னல் இன் தி ரேஷியோ வந்து 3,2. இன்டர்னல் ரேஷியோ m வந்து 3யும் n வந்து 2வும் கொடுத்துறாங்க. ஏங்கிற பாயிண்ட்டு பிங்கிற பாயிண்ட் கொடுத்துறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா எழுதிடலாம். பி ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு m x2 plus n x1 divide m plus n m y2 plus n y1 divide m plus n கொடுத்துறாங்க. b of x y m ஆட வேல்யூ 3ன்னு தெரியும். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து x1, அடுத்தது y1, இது வந்து x2, y2. இந்த பாயிண்ட் மட்டும் இது வந்து x1 y1, இது x2 y2. x2 m ஆட வேல்யூ வந்து 3ன்னு இருக்குது. x2 ஆட வேல்யூ என்ன இருக்குது 8 ப்ளஸ் n ஆட வேல்யூ வந்து 2, x1 ஆட வேல்யூ என்ன இருக்குது 3 டிவைட் m plus n வந்து 3 plus 2 வந்து இது எழுதிற. m ஆட வேல்யூ வந்து 3, y2 ஆட வேல்யூ என்ன இருக்குது -10 ப்ளஸ் n ஆட வேல்யூ வந்து 2, y1 ஆட வேல்யூ என்ன இருக்குது 5 டிவைட் 3 + 2. இந்த கொஸ்டினில் மட்டும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி x1 y1 இது x2 y2. இப்போ 8 into 3 வந்து 24 ப்ளஸ் 3 into 2 6 டிவைட் 3 + 2 வந்து 5 -10 into 3 -30, 5 into 2 10 டிவைட் 3 + 2 வந்து 5 வருது. நான் 24 + 6 வந்து 30 டிவைட் 5. அடுத்தது -30 + 10 வந்து -25 5. இதை கேன்சல் ஆச்சுன்னா 6, இதை கேன்சல் ஆச்சுன்னா -4. இவ்வளோதான் பிங்கிற பாயிண்ட்டு கொடுத்துறேன். முதல்ல வந்து ட்ரை செக்ஷனை நாம்ளே ரேஷியோ எடுத்துக்குவோம். இதில் வந்து ரேஷியோ கொடுத்துட்டு ஏபியோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 5.18 இன் வாட் ரேஷியோ டஸ் தி பாயிண்ட் வந்து பிங்கிற பாயிண்ட் வந்து -2,4 டிவைஸ் தி லைன் செக்மெண்ட் ஜாயின் தி பாயிண்ட் வந்து -3,6 அண்ட் பிங்கிற பாயிண்ட் 1, -2 இன்டர்னலி பிங்கிற இன்டர்னலி இன் தி பாயிண்ட் வந்து பிங்கிற பாயிண்ட் மட்டும் நான் கேட்டுக்கிறேன். இப்போ ஏங்கிற பாயிண்ட் கொடுத்துறாங்க, பிங்கிற பாயிண்ட் வந்து கொடுத்துறாங்க. அதனுடைய ரேஷியோ வாட் ரேஷியோ இதுதான் நமக்கு வந்து கொஸ்டினில் கேட்டுக்கிறாங்க. இதை மட்டும் நீ ஃபைன் பண்ணிட்டுனா போதும். இப்போ பாரு பிங்கிற பாயிண்ட் எழுதிற, பிங்கிற பாயிண்ட் எழுதிற, இதுக்கு ஃபார்முலா எழுதிற. பி ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு m x2 plus n x1 டிவைட் m plus n, m y2 plus n y1 டிவைட் m plus n இருக்குது. இல்லை எடுத்து அப்ளை பண்ணோம்னா பி ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து கொடுத்துறாங்க -2,4ன்னு கொடுத்துறாங்க. m x2ஓட வேல்யூ இதெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பாரு முன்னாடி பேஜில் இல்லை எடுத்து அப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து x1 y1, இது வந்து x2 y2. இதெல்லாம் இதில் எடுத்து இந்த ஃபார்முலாவில் எடுத்து அப்ளை பண்ணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறோம். x2 m x2ஓட வேல்யூ 1, n x1ஓட வேல்யூ வந்து -3 இருந்திருக்கும் டிவைட் m plus n, m y2 வந்து -2 ப்ளஸ் n
y1 வந்து 6 டிவைட் m + n. ஏன்னா m n உனக்கு கொடுக்கல, அதனுடைய ரேஷியோ தான் கேட்டுக்கிறாங்க. -2, 4 = 1 × m n × -3 3n டிவைட் m + n. இதில் வந்து -2m + 6n டிவைட் m + n. இப்போ வந்து ஈக்குவேட்டிங் எக்ஸ் கோஆர்டினேட், இந்த ஈக்குவேட்டிங் எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் பாருங்கள். -2 = m - 3n டிவைட் m + n இருக்குது. இப்போ இந்த வேல்யூ மட்டும் இங்கே கொண்டு வந்தோன்னா மல்டிப்ளியாவாக மாறும். m - 3n = -2 ப்ராக்கெட்டில் m + n. m - 3n = -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -2m - 2n வருது. இப்போ m எல்லாம் ஒரு சைடாக கொண்டு வந்தால் -2m இந்த சைடு கொண்டு வந்தால் +2m வருது. இங்கே -2n, இந்த -3n இந்த சைடு வந்துச்சுன்னா +3n வருது. இப்போ m + 2m வந்து 3m, -3mல -2n போச்சுன்னா n. இப்போ 3m வந்து இந்த இதில் 1 தான் இருக்குது. இந்த 1 இந்த சைடு கொண்டு வந்தால் டிவைடாக மாறும். இது எப்படி எழுதுனா m/n மெத்தடில் எழுதுனா m, இந்த n அங்கே கொண்டு வந்துரு. இந்த இடத்துல என்ன இருக்கும் 1, இந்த 3 அங்கே கொண்டு வந்துரு. நல்லா தெளிவாக பாரு. 3m = n. இந்த m, இந்த n இங்கே கொண்டு வந்தால் டிவைடாக மாறும், டிவைட் n. இந்த இடத்துல என்ன இருக்கும் 1 தான் இருக்கும். இந்த 3 இங்கே கொண்டு வந்தோன்னா டிவைட் 3. அப்படின்னா அதனுடைய ரேஷியோ எவ்வளோ தான் இருக்குன்னா 1:3 தான் இருக்குது அப்படின்னு உனக்கு தெரியும். அடுத்து எக்ஸாம்பிள் 5.19 பாரு. இன் வாட் ஆர் தி கோஆர்டினேட் ஆஃப் பி, பிங்கிற பாயிண்ட் தான் இப்போ கேட்டுக்கிறாங்க. இஃப் தி பாயிண்ட் பியில் வந்து -2, 3 கொடுத்துறாங்க. டிவைஸ் தி லைன் செக்மெண்ட் ஜாயின் ஏங்கிற பாயிண்ட் கொடுத்துறாங்க -3, 5 அண்டு பிங்கிற பாயிண்ட் மட்டும் இப்போ வேணும். இன்டர்னல் இன் தி ரேஷியோ 1:6 கொடுத்துறாங்க. பி வந்து நமக்கு வந்து x2, y2ங்கிற பாயிண்ட் வந்து அப்படியே வச்சுக்க. ஏங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா x1, y1 இந்த எடுத்துக்க. பிங்கிற பாயிண்ட் உனக்கு -2, 3 வந்து அது கொடுத்துருக்குறாங்க. இப்போ எடுத்து அப்ளை பண்ணோம்னா ரேஷியோ வந்து m வந்து 1ம் n வந்து 6ம் கொடுத்துறாங்க. இதில் எடுத்து அப்ளை பண்ணி பிங்கிற பாயிண்ட் x2, y2 கண்டுபிடிச்சினா போதும். இப்போ பாரு, ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிறேன். b of x, y = mx2 + n x1 டிவைட் m + n, m y2 + n y1 டிவைட் m + n. m-ஓட வேல்யூ வந்து என்ன இருக்குது 1, x2 வந்து தெரியாதனால அப்படி எழுதிக்கிறேன். n வந்து n-ஓட வேல்யூ வந்து 6, x1-ஓட வேல்யூ வந்து என்ன இருக்குது -3 டிவைட் m + n-ஓட வேல்யூ வந்து 1 + 6, m-ஓட வேல்யூ வந்து 1, y2 தெரியாது. அடுத்தது ப்ளஸ் n வந்து என்ன இருக்குது 6 ப்ளஸ் n y1 வந்து 5 டிவைட் வந்து 1 + 6. இந்த சமக்கு முன்னாடி கிவன் ஒரு டைம் எழுதிய. b வந்து -2, 3ன்னு எழுதினா உனக்கு புரியும். ஏங்கிற பாயிண்ட் வந்து -3, 5 வந்து x1, y1. பிங்கிற பாயிண்ட் x2, y2ன்னு எடுத்து எழுதிட்டு நீ அப்ளை பண்ணால் போதும். இப்போ இதை எடுத்து மல்டிப்ளை பண்ண x2 -18 டிவைட் 7. அடுத்தது y2 ப்ளஸ் 6 × 5 வந்து 30 டிவைட் 7. இப்போ இது ஈக்குவேட்டிங் எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் y கோஆர்டினேட் எடுத்தோம்னா உனக்கு வேல்யூ கண்டுபிடிச்சி x2. இப்போ பாரு 6 × 3 -18 வந்துடும். இப்போ இந்த வேல்யூ x2 -18/7 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் -2க்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் ஈக்குவேட்டிங் எக்ஸ் கோஆர்டினேட். y கோஆர்டினேட்னா y2 + 30 டிவைட் 7 = 3க்கு ஈக்குவலாக இருக்கும். இதிலேருந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பேஜில் பாரு, இது எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டேன். இந்த 7 இந்த சைடு வந்துச்சுன்னா 7 × -2 -14. x2 - 18 = -14. x2 மட்டும் வச்சுட்டு இந்த -18 இந்த சைடு வந்துச்சுன்னா +18. +8ல் 14 போச்சுன்னா +4 வருது. x2ஓட வேல்யூ 4 உனக்கு கிடைக்குது. அடுத்து ஈக்குவேட்டிங் y கோஆர்டினேட் மதிய சொன்ன இந்த வேல்யூ. இந்த 7 இந்த சைடு வந்துச்சுன்னா 7 × 3 21 வரும். y2 + 30 = 21. y2 இந்த 30 இந்த சைடு வந்துச்சுன்னா -30. -30ல் 21 போச்சுன்னா -9. x2, y2ஓட வேல்யூ வந்து 4, -9 இந்த வேல்யூ வரையும் இதை பார்த்துருக்குறோம். மீதி வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம்.